ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்சல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் இங்கே ஃபின்லாண்டில் இருந்து. ஸோ இப்போ தான் நான் இன்டர்நெட்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன மாதிரி எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே டெம்பரரியில் நான் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன கொரியர் சர்வீஸ்லாம் இருக்குன்னு பார்த்தேன். டிஹெச்எல் சர்வீஸ் வந்து ஆர்கியோஸ்கியில் பண்ணுறாங்க. அப்போ நான் பக்கத்தில் இருக்க ஆர்கியோஸ்கியில் போய்ட்டு கேட்டேன், இப்படி தான் நான் வந்து ஒரு பார்சல் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பணும், இவ்வளோ தான் வெயிட் வரப்போகுது, நான் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாக்லேட்ஸும் 2 ஷூ பாக்ஸும் தான் அனுப்ப போகிறேன் தம்பிக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரி அப்படின்னோன்னா அவனுக்கு சொன்னானுங்க, நீங்கள் வந்து டிஹெச்எல்ல வந்து ஆன்லைனில் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு பார்சல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அண்ட் அந்த ரிசிப்டோட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னானுங்க. அப்போ நான் கேட்டேன், லைக் நான் எப்படி வெயிட்டெல்லாம் மெஷர் பண்ணுறது, லைக் எப்படி பண்ணுறது, அட் த சேம் டைம் நான் வெயிட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட காட்ட தேவையில்லை அப்படின்னோடனே ஐ ஹேவ் நோ ஐடியா, யூ ஹேவ் டாக் டு திம் அப்படின்ட்டானுங்க. அப்போ எனக்கு அங்கே சரியாக ஒரு கிளியரான ஒரு மைண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நான் அப்படியே சுற்றி வரும்போது சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டேன். சூப்பர் மார்க்கெட்டில் அவனுங்க அங்கேயே பேக் பண்ணுவாங்கலாம், ஃபுல்லாக வெயிட்லாம் செக் பண்ணுவாங்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 days போகுமா. ஸோ அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னானுங்க. ப்ரைஸை வந்து எக்ஸாக்டாக நான் கேட்க மறந்துட்டேன். நான் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு, ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதே எடுத்துகிட்டு சொன்னானுங்க. எங்கள் என்ன டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக A to Z எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க, இன்க்ளூடிங் ஃபோன் நம்பர் எல்லாமே. அதை நான் வந்தேன் பேக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடுவோம். ஸோ பேர், ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, போஸ்டல் கோடு எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஸோ வெளியில் மழையாக இருக்குனால கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. நான் போயிட்டு பார்சலை கொடுத்து பேக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ரைஸ், எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ போச்சு அண்ட் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ தான் நான் பார்சல் அனுப்பிட்டு வந்தேன். சரியாக சூப்பர் மார்க்கெட்டில் 10 நாள் போகுமா எக்ஸாக்டாக. இப்போ நான் வந்து 2 ஷூ வந்து பாக்ஸோட ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போனேன். எவ்வளோ வெயிட் எனக்கு தெரியல. அங்கே போன வெயிட்டை வந்து மெஷர் பண்ணாங்க. ஃபுல்லாக வெயிட் வந்து 4 கிலோகிராம்ஸும் 450 கிராமும் இருந்துச்சு. அப்போ எனக்கு வெயிட்டை மெஷர் பண்ணிவிட்டு சொன்னால் ஒரு €100 மாதிரி போகும் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி. அண்டு ஃபுல்லாக சீல் பண்ணி பேக் பண்ணேன். அவனே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சு பேக் பண்ணி அதுக்குள்ளே வச்சு கார்ட்போர்ட் அதெல்லாம் வச்சு அடைச்சி நல்லா ஃபுல்லாக க்ளீனாக நல்லா பேக் பண்ணான். பேக் பண்ணிட்டு வெயிட்டை பார்த்தா 5 கிலோகிராம்ஸும் 200 கிராம் வந்துருச்சு. 5 கிலோ வரைக்கும் தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியுமா, 5 கிலோவுக்கு மேலே அனுப்ப இயலாதான். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து நம்ம கார்ட்போர்ட்லாம் வெளியில் எடுத்தோம். பெரிய பாக்ஸோட வைக்கும்போது அப்பயும் வந்து 5 கிலோகிராம்ஸும் 100 கிராமும் இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஷூட பாக்ஸெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பேக்கில் போட்டு கட்டுவோம்னு சொல்லிட்டு இப்போ நான் ஷூட பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பேக்கில் போட்டு கட்டி சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சு பேக் பண்ணோம். அப்பயும் வந்து 5 கிலோகிராம்ஸும் 50 கிராம்ஸும் வந்துருச்சு. அப்படி வந்தோன்னா திரும்ப வந்து அது ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பாக்ஸை வெட்டி கொஞ்சம் மடித்து அப்புறம் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணோம். சரியாக வந்து 4 கிலோகிராம்ஸும் 970 கிராம்ஸ் மாதிரி வந்துச்சு. ஃபுல்லாக சீல் பண்ணி பேக் பண்ணிட்டான். பேக் பண்ணிட்டு அப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையுமே வாங்கினா யாருக்கு அனுப்பணுமோ. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறதுனால ஸ்ரீலங்கா கிளம்பு அட்ரஸ், எந்த ப்ராவின்ஸ், எந்த நம்பர் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட சென்டர் அட்ரஸும் வாங்கினா. ஃபுல்லாக வாங்கிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு சொன்னேன். ஜஸ்ட் இன் கேஸ் அங்கே போயிட்டு அவங்க டோரை நாக் பண்ணி அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணலை இல்லாட்டி காலை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு எங்கே வேணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொன்னால் நான் சொன்னேன் இங்கேயே வந்து நான் வாங்கிக்கிறேன், எங்கேருந்து அனுப்பணும் அந்த சூப்பர் மக்களே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்தேன். அப்புறம் வந்து பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டான். சரியாக எனக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தான். எக்ஸாக்டாக 10 நாளில் போயிடுவான். ஏன் காகோவில் தான் போகுதான், ஃபுல் சேஃப், எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் நம்ம சாப்பாடு இந்த மாதிரி சாக்லேட் ஸ்வீட்ஸ் ஐட்டம் கூட அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த லிஸ்ட் ஒன்று வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஷூஸ் எத்தனை பேர், இங்கே வந்து எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அதை வாங்குறதுக்கு, அண்ட் சாக்லேட்ஸில் வந்து சாக்லேட்ஸ் என்னது, கேண்டி என்ன, அது எவ்வளோ வெயிட்டு, இங்கே வாங்க எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு, அது எல்லாமே வந்து அவங்க வந்து அதில் நோட் பண்ணுறாங்க. ஒரு லிஸ்ட்டில் நோட் பண்ணி அந்த ரெசிப்டையும் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ சரியாக 10 நாளில் போயிடுமா, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 5 கிலோகிராம்ஸ்க்கு €100 அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இருந்தாலுமே பக்கத்தில் அவசரத்துக்கு அனுப்புறதுன்னு வேறு வழி இல்லையே. ஸோ நீங்களும் யாராச்சும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறீங்கன்னா பார்சல், மேபி ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு அனுப்புறீங்கன்னா, இங்கே டெம்பரரியில் அனுப்புறீங்கன்னா சரியாக வந்து அந்த தியேட்டர் இருக்குது தெரியுமா, தியேட்டருக்கு முன்னுக்கு இருக்குது அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த ஜிம்மோட 24/7 ஜிம் இருக்குது தெரியுமா, அந்த பில்டிங்லேயே இருக்குது. ஸோ அந்த கார்னரில் அங்கே போனீங்கன்னா வந்து உடனே முடிச்சிருவாங்க. ஐ மீன் லைக் ஒரு 30 to 40 minutes டைம் போகும். ஈவன் நீங்கள் அங்கேயே கொண்டு போய்ட்டு பேக் பண்ணுறதுனா கூட ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி.